வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் உட்டன் பஜ்ஜி கட்டை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா சட்டுன்னு நம்ம வந்து பஜ்ஜி போடுறதுக்கு இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளேட் இருக்கு. இது உட்ன்றதுனால நீங்க ரொம்ப தைரியமா இதுல வந்து நீங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ்ல இப்ப இருக்கு. இந்த கிரேட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்லைசர் ஆகட்டும், பிளாஸ்டிக்ஸ்ல நிறைய இருக்கு. அதை பயன்படுத்துறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம பழைய ட்ரெடிஷனல் வே ஆஃப் டூல்ஸ் நம்ம பயன்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லது கொடுத்த மாதிரியான சாட்டிஸ்பாக்சனும் இருக்குங்க. சோ இந்த ஸ்லைசர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா இதை நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைசரை நான் இப்போ ஒரு ஆங்கிள் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு மொத்தமா வேணும், எனக்கு ஸ்லைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமா வரணும் அப்படின்னா என் பக்கம் பாருங்க, என் பக்கம் இப்படி நான் திருப்பினேன் அப்படின்னா இது லூஸ் ஆகும். நான் அதை இப்படி நான் டில்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டில்ட் பண்ணி நான் சின்னதா கூட நான் வச்சுக்கலாம். இல்ல இன்னும் பெருசா வேணும், எனக்கு ஸ்லைஸ் இன்னும் பெருசா வேணும் அப்படின்னாலும் நான் இதுல வந்து செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அதை இங்க பிக்ஸ் பண்ணிட்டு, எவ்வளவு பெருசு எனக்கு ஸ்லைஸ் வேணுமோ அதை பிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் திருப்பி இப்படி டைட் பண்ணிடலாம். இல்லைங்க இந்த பிளேடு எனக்கு ஒழுங்கா எனக்கு சரியா வரல, நான் பிளேடு மாத்தணும் அப்படின்னா அகைன் நீங்க இப்படி பண்ணிட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா இது இப்படி வருங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் பிளேடுக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்ல வேணும், அதாவது ஸ்லைஸ் எவ்வளோ மொத்தமா வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அகைன் நீங்க வந்து இதை இப்படி டைட் பண்ணிருங்க. டைட் பண்ணா இது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி நமக்கு வெர்சடைல் வேல இந்த கட்டையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நாம எப்படி இதை ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு கிளிப் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணலாம். சோ இப்போ நான் வந்து இதுல 2 பீஸ்ல நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த மொத்தத்துக்கு நான் வச்சிருக்கேங்க, அதனால எனக்கு இவ்வளவு மொத்தனா வருது. நல்லா பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், மொத்தத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்க போறேன். என்னோட பக்கம் லைட்டா வந்து இதை எப்படி திருப்புறேன் அப்படின்னா இது லூஸ் ஆகும். கொஞ்சம் நான் வந்து சின்ன ஸ்லைஸா வேணும், மெல்லிசா எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சின்னது பண்ணி அகைன் இதை டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது கொஞ்சம் மொத்தனா செஞ்சது. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மெல்லிசா பண்ண போறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் மெல்லிசா வந்திருக்கு. இன்னுமே நான் குறைச்சி வச்சேன்னா இன்னும் மெல்லிசா வரும். இப்போ நம்ம வேணா உருளைக்கிழங்க இன்னும் குறைச்சி வச்சு பார்க்கலாம். சோ ரொம்ப பேப்பர் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இதுல வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து மொத்தனை கம்மி பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். நாம இப்போ உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க பாருங்க எவ்வளவு மெல்லிசா வந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு எவ்வளவு மொத்தனா வேணுமோ அத மாதிரி நம்ம இத பண்ணிக்கலாங்க. இது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது கொஞ்சம் நல்லாவே மொத்தனா வருது. இது அதை விட சின்னது. ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இன்னுமே நீங்க கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னா இந்த குட்டி குட்டி சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்க ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, நான் உருளைக்கிழங்க வச்சு இந்த உருளைக்கிழங்குல மெல்லிசா ஒரு பக்கோடா போடுவாங்களா, அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் உருளைக்கிழங்கு சின்னதா இப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ண பேலன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஜஸ்ட் ஒரு டெமோக்கு. நான் அதை இப்ப என்ன பண்றேன்னா இந்த வாக்குல வச்சு நான் சீவுறேன். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்படி எனக்கு மெல்லிசா குட்டி குட்டியா வருது. இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தடமா வேணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மாத்திட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மொத்தனா போட்டுக்கலாம். நான் நல்லாவே இப்ப ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி நீங்க சின்ன ஸ்லைஸா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க குட்டி குட்டியா பக்கோடா போடுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க நேந்திரம்பழம் சிப்ஸ் போடணும் அப்படின்னா கூட நீங்க வாழைக்காவை நீங்க இந்த வாக்குல வச்சு சீவினாலும் நல்லா வருங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னா அதே வித்துலயே வச்சு நான் மறுபடியும் இதை வந்து நான் சீவ போறேன். உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்லைசஸ் போடணும் அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் உட்டன் பஜ்ஜி ஸ்லைசர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பஜ்ஜிக்கு மட்டும் இல்லைங்க, இது நம்ம இப்ப பார்த்த மாதிரி நம்ம பக்கோடா போடுறதுக்கு கூட நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம்.
சரிங்களா? இல்ல நான் வந்து இல்ல இந்த உருளைக்கிழங்கு சில்லி எல்லாம் போடுவோம் இல்லையா, சோ அதுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் திடம் பண்ணி வச்சுட்டு நீங்க இதுல நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வெர்சடைல் வேல யூஸ் பண்ணக்கூடிய இந்த உட்டன் பஜ்ஜி ஸ்லைசர் வேணும் அப்படின்னா நம்ம agroshopee.comல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வெறும் 249 ரூபாயில இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வருதுங்க. இது வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன், அதுக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். காலையில 9:30 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஆஃபர் பிரைஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நித்யா, அக்ரோ ஷாப்பில இருந்து. நன்றி.